Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங்ல வந்து நான் நெக்லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அடியில வந்து ப்ளவுஸோட முன்பகுதி வச்சிருக்கேன். முன்பகுதி வச்சிட்டு மேலே லைனிங்க்கு மேலே வந்து நம்ம நெக்லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த மார்க் பண்ணிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நீங்க ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாவே ஒரு ஸ்டார் நெக் மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன். லைட்டா வந்து கட்டிங் கொஞ்சம் டீப்பா கொடுத்திருக்கேன் சைடுல. நார்மலான நெக்லைன் வந்து நம்மளுக்கு ஒரு 8 இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு நெக்லைனுமே வந்து ரொம்ப நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஃபுல்லாக வந்து சென்டர் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் இருக்க கட்டிங்க்குமே வந்து சின்ன பீஸாக வந்து உள்ளே டீப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி மறுபடியும் வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடுறப்போ உங்களுக்கு அந்த நெக்லைனோட ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபுல்லாக கட் பண்ண பீஸை வந்து நம்ம லைனிங்கை உள்ளே எடுத்து விட்டுருக்கோம். லைனிங் உள்ளே எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைனிங் வந்து நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்து எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஏன்னா இது நார்மலான ஒரு ஸ்டார் நெக் மாதிரி இல்லாமல் லைட்டாக ஒரு கட் கொடுத்துருப்பேன். அண்ட் இதில் சென்டர்லேயுமே வந்து ஒரு டிசைன், அதாவது ஒரு டைபோ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து லைனிங் வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு வந்து அடியில் இருக்கும் இல்லையா, அதையுமே நீங்கள் வந்து மேலே வச்சு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து எல்லா லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் மெத்தடு. ஓரளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கிளாத் வந்து மடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் நல்ல பூனம் கிளாத்து அந்த மாதிரி ஏதாவது கிளாத்தாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸை ஓரலாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் வைக்கிறதுக்கு சென்டரில் இருக்கிற பீஸ் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நெக்லைன் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். நெக்லைன் ஹைலைட் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ரோஸ் கலர்னு சொல்லணும். ஸோ ரோஸ் கலரில் வந்து நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸுமே வந்து நம்மளுக்கு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நெக்லைன் ஹைலைட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர்லேயே கிளாத் எடுத்திருக்கேன். நல்ல கிராஸ் பீஸாக எடுத்துகிட்டு 2-3 பீஸ் சேர்த்து எடுத்திருக்கேன். நான் சேர்த்து எடுத்துகிட்டு ரெண்டு சைடுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு சைடு மட்டும் மடித்து கார்னர்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து அந்த ரெடி பண்ண பீஸ் வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம பைப்பிங் தான் ரெடி பண்ண போகிறோம். பைப்பிங் ரெடி பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக வந்து அந்த சைடில் கீழே ரெண்டு சைடில் இருக்க கார்னர் ரெண்டுமே வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைட்டாக வந்து மடிச்சு விட்ருக்கேன். மடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து இழுத்துட்டு இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பைப்பிங் வைக்கும்போது. நீங்கள் நார்மலாக ரவுண்ட் நெக் தான் நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கலாம். பட் இது வந்து கட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கட்டிங்கும் வந்து ரொம்ப வந்து தனியாக தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து நான் மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு நீங்கள் அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து நம்மளுக்கு பைப்பிங் எந்த லென்த்துக்கு வேணும் அப்படின்றது இருக்கோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த நெக்லைனுக்கு வந்து அந்த டிசைன், அதாவது அந்த நெக்லைனுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நல்ல ஒரு டீப் கட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் டீப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சென்டர்லேயும் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி தெரியாது. பாதி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்க டிசைனே கவர் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து இந்த டிசைனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம சென்டரில் இருக்க டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நல்ல வந்து க்ரீன் கிளாத்தில் தான் நான் வந்து சென்டரில் இருக்க டிசைன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் கிளாத்னால் அதை அடியில் வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தும் சேர்த்து எடுத்திருக்கேன். ரெண்டு சைடுமே வந்து நான் ஒரு ஆரோ மார்க் மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த கார்னரில் இருக்கிற பீஸில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் சைடில் மட்டும் நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீஸை வந்து அப்படியே உள்ளே திருப்ப போகிறோம். திருப்பிட்டு நம்மளுக்கு அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் கிளாத்து தான் வந்து மெயின் கிளாத். நம்மளுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒரே மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு லைனிங் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் அடியில் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் இதிலே நம்ம கொண்டு வந்துடலாம். ஒன் சைடு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற பீஸையுமே வந்து நான் இதே மாதிரியே ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து நம்ம அப்படியே அடித்து நம்ம திருப்ப முடியாது. அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அடியில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த கிளாத் அப்படியே வச்சுட்டு ஓரலாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம லேசர் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிசைன் ரொம்ப அழகாக ஃபினிஷிங்கோட ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நான் வந்து இதுக்கு மேலே காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். காப்பர் வந்து நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே காப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் காப்பர் கலர் லேஸ் எடுத்துகிட்டு 2 கார்னர்லேயுமே வச்சு நான் ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் 2 சைடுமே நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டர் பீஸ் வரும்போது லைட்டாக நான் மடிச்சு விட்ருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மடிக்கலை அப்படின்னா அந்த இடம் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாகவே வந்து நான் சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் நான் மடிச்சு விட்ருக்கேன். மடிச்சுட்டு 2 கார்னருக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க லேஸ் வச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான், உங்களுக்கு பார்க்குறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சென்டர் பீஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க வேண்டியதுதான். ப்ளவுஸில் வந்து சைடில் ஒரு கட் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த கட்டுக்கு இடையில வந்து இந்த பீஸ் வர மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டுக்கு நேராக நம்மளுக்கு அந்த சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 சைடுமே ஈக்குவலாக வச்சுட்டு சைடில் வந்து ஒரு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே வந்து அந்த நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா சென்டரில், அந்த இடத்துல மட்டும் நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் 2 சைடுமே வந்து நான் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் இதுக்கு மேலே ஒரு டிசைன் கொடுக்கும்போது அந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் வியர் பண்ணும்போதும் சரி, ஏன்னா மேக்ஸிமம் வந்து சென்டர் பீஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த கொஞ்சம் லூஸ் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லூஸ் எதுவுமே கிடைக்காது. ரொம்ப நீட்டாக ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணாமல் வச்சுருப்போமோ ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபிட்டிங்கோடு கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம சென்டர் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து சைடில் இருக்கிற டிசைனுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் கிளாத்தும் பிங்க் கலர் கிளாத்தும் எடுத்திருக்கேன் நான்.
2 கிளாத்துமே வந்து நல்ல நீளமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2மே வந்து எனக்கு லென்த்தா கிடைக்கல. ஸோ, அதனால் 2 பீஸா எடுத்து நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 இன்ச் அகலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நல்லா லென்த்தாக எடுத்துக்கோங்க. எனக்கு நெக்லைன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பீஸ் எடுத்திருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து நான் இதில் சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்க நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதிலேருந்து வந்து ஒரு 2½ பங்கு அப்படி இல்லாட்டி 3 மடங்கு அந்த சைஸில் வந்து நீங்கள் அந்த துணியை வந்து நாங்கள் கிழிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்லைனுக்கு. ஃபுல்லாக நான் அந்த க்ரீன் கலர் கிளாத்துமே வந்து நான் 2-3 பீஸாக தான் நான் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண பீஸை வந்து நம்ம 2 பீஸையுமே வச்சு நம்ம ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் சைடில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நல்ல பக்கம், அதாவது ஸ்டிச்சிங் தெரியாத பக்கம் இருக்கும் இல்லையா, அது வந்து உள்ளே இருக்கும். மேலே இருக்கிற பீஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து உள்ளே இருக்கிற பீஸ் வந்து நம்ம வெளியே திருப்பி எடுக்கும்போது நம்மளுக்கு தையல் எதுவுமே தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும், பிசுறு எதுவுமே இல்லாமல். ஃபுல்லாக கார்னர்லேயே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சைடில் ஒரு 2 இன்ச்சுக்கு நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்டே வரேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நான் இதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து காட்டன் கிளாத் அந்த மாதிரி ஏதாவது கிளாத் நீங்கள் இதை வச்சு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கூட கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரேப் சில்க் மாதிரி இருக்கும் அந்த கிளாத்து. நான் ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தேன். அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்து தான் இது. ஸோ இதுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கிளாத்தை. ஃபுல்லாக வந்து இதை கரெக்டாக நம்ம பின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இதில் வந்து கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக வந்து நான் எல்லா சைடுமே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து நாட் எடுப்போம் இல்லையா, உள்பக்கம் வந்து வெளியே வர மாதிரி. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து நான் இப்போ உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுட்ருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம அந்த பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருக்கோம். எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த கிளாத் வந்து நம்ம என்ன தான் ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலும் வந்து நம்மளுக்கு படிஞ்ச மாதிரி வரவே வராது. ஸோ ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டன் மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரியே இருக்கும். இதுனா வந்து உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஃப்ளார் பேட்டர்னுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் நான் டபுள் கலர் வச்சுருக்கேன். கீழே வந்து க்ரீன் கலர் அண்ட் மேலே வந்து நல்ல ஒரு ரோஸ் கலர் வச்சுருக்கேன். அண்ட் மேலே இருக்க ரோஸ் கலரில் மட்டும் நம்மளுக்கு இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதில் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி உள்ளே நம்ம பீடோர் கொடுக்கும்போது உங்களுக்கு டபுள் கலர் வந்து ரொம்ப சூப்பராகவே தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளீட் வச்சுருக்கேன். ப்ளீட் வந்து நம்மளுக்கு 2மே ஆப்போசிட் சைடில் வர மாதிரி ப்ளீட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ப்ளீட் வைக்கும்போது ஒரே மாதிரி அளவாக இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிட்டு வைங்க. அடியில் இருக்கிற பீஸுமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி அந்த மடிப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நான் இதே மாதிரியே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, சென்டரில் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்குற மாதிரி எனக்கு ரெடி பண்ணித்தாங்கன்ற மாதிரி. அண்ட் இது வந்து இந்த ஃப்ளார் டிசைன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிங்கிளாக நம்ம நெக்லைனில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அண்ட் கட்டிங் வந்து நார்மலாக தான் கொடுத்துருப்பேன். ஒரு நார்மலான ஒரு ரவுண்ட் கட்டிங்காக அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக்லைனில் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். அண்ட் லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லென்த்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியிருக்கு. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது அப்படின்னா லைட்டாக கிளாத் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிசைன் வந்து ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அண்ட் அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா நெக்லைனில், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள்.
ஃபுல்லாக வந்து நீங்கள் நெக்லைனுக்கு கார்னரில் வச்சுக்கோங்க. அண்ட் தையல் போடுற இடம் வந்து நம்மளுக்கு அந்த சென்டரில் இருக்கிற பீஸாக தான் இருக்கும். இப்போ இந்த டிசைனுக்கு சென்டர்லேயே வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் அந்த கார்னர் வரும்போது லைட்டாக வந்து பெண்ட் பண்ண மாதிரி அந்த கிளாத்தை விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அண்ட் கீழேயுமே அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வரும்போது லைட்டாக லூஸ் விட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்குமே நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி இந்த கிளாத் வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே எடுத்துக்கலாம். அண்ட் ஓவரால் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அண்ட் சென்டரில் இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ளார் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃப்ளார் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு டைபோ மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளார் ரெடி பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நல்லா ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீஸை வந்து நீங்கள் எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க ஓரத்தில். 5 பீஸுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ தையல் போட்ட பீஸ் எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி விட்டுருங்க. சிங்கிள் பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு லூப் ஹோல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் விரல் விட்டீங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்கிற அந்த பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நமக்கு கீழே எடுத்து விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெடல் மாதிரியான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். அண்ட் ஃப்ளவர் மாதிரி ரொம்ப சூப்பராக நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாகவுமே ரெடி பண்ணிக்கலாம். மற்ற ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து நம்மளுக்கு நூல் வந்து தனியாக நம்ம எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீடில் வச்சுட்டு நம்ம தனியாக நம்ம கொக்கி வைக்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிடலாம். பிங்க் கலரில் நான் ரோப் எடுத்திருக்கேன். ரோப் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்மளுக்கு அந்த போ ரெடி பண்ணுறதுக்கு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண ரோப்பில் வந்து நம்மளுக்கு அந்த டசல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். டசலுமே வந்து நான் ரோஸ் கலரில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த பீஸில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம டசல் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை நம்ம அப்படியே வச்சு நம்ம சென்டரில் இருக்கிற அந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் சென்டர் பார்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோப் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ண பீஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டீப் கட்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிசைன் போடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டீப்பான நெக்காக இருக்கிற மாதிரி தெரியாது. ஃபுல்லாக சென்டர் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ மிஷின்லேயே தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் மேலே இருக்கிற மாதிரி அந்த பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை சுற்றி வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி 1 by 1 வச்சு ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிஷினில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து நூல் எடுத்து ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. ஓரலாக வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மிஷினில் வச்சுட்டு சுற்றி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஃபுல்லாக அந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்ம அந்த பெட்டல்ஸ் எல்லாமே 1 by 1 வச்சுட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ண மாதிரி ஓரலாக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் ஒரு 2 ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இதுக்கு தையல் எதுவுமே போட போகிறது கிடையாது. அதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு 2-3 தையல் சேர்த்து நான் போட்டிருக்கேன். ஓவரால் வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் சைடில் நான் டாட்டுமே பிடிச்சி எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை. நம்மளுக்கு சென்டரில் அந்த டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸாக வச்சு நான் ஸ்லீவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுலேயுமே வந்து நம்ம சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாகவே பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் 2 பீஸ் வந்து சைடில் இருக்கிற பீஸை சேர்த்து வச்சு அடியிலேருந்து நூல் எடுத்து சென்டரில் வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ்லேயுமே வந்து நம்ம பெரிய ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கோம்.
அண்ட் சென்டரில் நம்ம அந்த ஃப்ளார் கொடுத்த இடத்துலையுமே வந்து பெரிய ஸ்டோன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட சாரீ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் சாரீ இது தான். சாரீ ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க்கு தான். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ளே நான் காமிக்கல வியூ பண்ணி, பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வந்து ஜரி நிறைய வெளியே தெரிகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இது வந்து நீங்கள் ஃபால்ஸ் அடித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சாரீ இது. அண்ட் இந்த சாரீக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.